வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அந்த வார்த்தையுடைய தீமை வச்சு போன வருஷம் மாபெரும் வெற்றி பெருவிழான்னு வச்சுருந்தோம். வெற்றி பெருவிழான்னு வச்சாச்சு. இந்த வருஷம் விடுதலை பெருவிழா எப்போ 2026. அப்போது ஏதோ ஒரு விடுதலை 2026 எல்லாருக்குமே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கார்னர் எங்களிடம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான சைவ மற்றும் அசைவ உணவுகள் சிறந்த முறையில் தரமாகவும் சுவையாகவும் செய்து தரப்படும். தொடர்புக்கு 9790906239 9094468041. ஆண்டவருடைய ஜனங்கள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. 24/7 அவங்க 24 மணி நேரம் வேலை. இப்போல 8-12 மணி நேரம் வேலை இல்லை. எழுந்தா கல்லு கூட, எழுந்தா மண்ணு கூட, எழுந்தா சாந்து. சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிச்சம் வச்ச மச்சம். எங்க மிச்சம் வச்ச மச்சம்னா மீன். அவங்க சாப்பிட்டு போட்ட சாப்பாடை சாப்பிட்ற திமிரு. இந்த ஜனம் 430 வருஷமா ஆண்டவரை துதிக்கல. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்போ அந்த வார்த்தையை படிங்க. ஏசியா சீக்கிரமா எடுத்தீங்கன்னா 3:15 முடிச்சிடுவேன். சீக்கிரம் எடுக்கலன்னா 2 மணிக்கு முடிப்பேன். நோ, அப்படி படிக்கக்கூடாது. சமாதான பிரபுவை, உங்க பேரை சேர்த்துங்க. சமாதான பிரபுவை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உன்னை மட்டும் தான் ஏற்படுத்தினாரா? என் பேரையே நான் போட்டுப்பேன். நீங்க உங்க பேரை போட்டுங்க. நான் பேரை சொன்ன யாருன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நைஸா மனசுக்குள்ளேயே போச்சு. சரி, படிங்க. படிங்க. ஏற்படுத்தினேன் சொல்லிடுவாங்க. காலையில் எழுந்தவொன்னே சொல்லிடுவாங்க. 4 மணிக்கு எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, எங்க துதிக்கிறவங்களாம் காலையில் எழுந்து ஜெபம் பண்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். யோ, உன்னை யாரையா கூட்டின்னு வந்து லேட் ஆச்சு, நீ அங்கேயே இருக்கலாம்ல. நீ நேத்துக்கு வந்த, இப்போ துதிக்கிறவங்க எத்தனை பேர், குதிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கத்துக்காக வந்த? பகல சொல்லுங்க. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, 10 நாள் ஆண்டவர் மோசேயை வச்சு என்ன பண்ணாருன்னா 10 நாள் அற்புத அடையாளத்தை எகிப்துல செஞ்சிட்ட பிறகு இப்ப ஜனம் தயாராயிட்டாங்க. 11ஆவது நாள்ல பேசுற வார்த்தை இது. எப்படி 11th டேல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எப்பா மோசே, இந்த ஜனம் நீ நம்புப்பா, என் துதியை சொல்லுவாங்கப்பா, நீ கூட்டணும் கிளம்புப்பான்ற அர்த்தம். அந்த இடத்துல பேசின வார்த்தை இது. எப்படிங்க? 430 வருஷமாய் தேவனை துதிக்க ஜனம் இல்லை. அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஜெபிக்க துதிக்க வச்சு இந்த ஜனங்கள் நம்ம தானே ஆண்டவருடைய இது. சொல்லமா 6 D minor 1 அடிச்சிடுங்க பார்க்கலாம். ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன். துதிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் பக்கத்துல வெற்றியை கொண்டாடுவான். துதிச்சா ஜெபிச்சா வெற்றி வரும். எத்தனை பேர் சொல்றீங்க? 1008 பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் தேவ சமூகத்துல போய் நீங்க துதிச்சீங்கன்னா உங்க வெற்றி உங்க பக்கத்துல நிற்கும். 89:20 சங்கீதம் 89:20 தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். தாவீது எங்க இருக்கிறார்? வனாந்தரத்தில் இருக்கிற தாவீதை தேவன் கண்டுபிடிப்பதற்கு சில காலங்களை தாவீதுடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில் வைத்திருந்தார். தாவீது பேசுகிறான், என் வலப்பக்கத்தில் 1000, இடது பக்கத்தில் 16,000 பேருமா? 11,000 பேர். இங்கிலீஷ் பைபிள்ல 11,000 போட்டிருக்குது. சரி, எத்தனை ஒரு 1000? இத்தனை எதிரிகளை வச்சுக்கிட்டு அவன் பாதை என்ன பாதைன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கின் பாதை. யாருமே போக முடியாத ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிற தாவீது பேசுறான், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். சொல்லமா, துதிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் வெற்றியை கொண்டாடுவார். துதிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் வெற்றியை கொண்டாடுவார். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, உம்மை துதிப்பேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ரப்பா, யெகோவா ரம்மா, உம்மை துதிப்பேன். மாடி மேல
மாடி கட்டி வாழ்ந்து பார்த்தாலும் முடியாதுப்பா. காசு கொடுத்து உலகத்தை நீயும் வாங்கி பார்த்தாலும் முடியாதுப்பா. துதிக்கணும் நீயும் ஜெபிக்கணும்பா, தினமும் வேதம் படிக்கணும்பா. துதிக்கணும் நீயும் ஜெபிக்கணும்பா, தினமும் வேதம் படிக்கணும்பா. வெற்றி மேல வெற்றி வந்து உன்னை உயர்த்தோம், வெற்றி மேல வெற்றி வந்து உன்னை உயர்த்தோம். யெகோவா ஷாலோம், சொல்லமா யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா உம்மை துதிப்பேன். சொல்லமா யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா உம்மை துதிப்பேன். துதிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனுஷன் வெற்றியை கொண்டாடுமா. சொல்லமா துதிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனுஷன் வெற்றியை கொண்டாடுவா. நான் எப்பெல்லாம் குஷி ஆயிடுறனோ அப்பெல்லாம் ஆண்டவரை துதிச்சுக்கினே இருப்பேன். வண்டியில போனா பாட்டு எழுதுவேன், துக்கம் வந்தா பாட்டு எழுதுவேன், தூக்கம் வந்தாலும் பாட்டு எழுதுவேன், சாப்பிட்டாலும் பாட்டு, போனாலும் பாட்டு, வந்தாலும் பாட்டு. ஏன் அந்த பாட்டுனா, இவரை போல எவரும் இல்லை, இவரை போல நல்லவர் இல்லை. இந்த உலகத்துல அவரை போல ஒரு நல்லவரை எங்கேயுமே காட்ட முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொன்னாங்க, பாடலாமா இந்த பாட்டை? பிச்சை 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 பிச்சை. எப்படிங்க? எல்லாம் பிச்சை பிச்சை பிச்சை. பாட மாட்டீங்களா? கிருபைக்கு அர்த்தம் பேருனாங்க, வாழ்ந்துகிட்டு போன்னு சொன்னதான் கிருபை. நம்ம பாஷையில சொல்லணும்னா பொழைச்சு போ, பொழைச்சு போ, வாழ்ந்துக்கின்னு போ, அதான் அந்த கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, இந்த உலகம் நம்ம கிட்ட படிப்பும் பட்டமும் அந்தஸ்து தான் கேட்டு கிடக்குது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ துதிக்கிற ஜனமா இருந்தா இவர்களை எனக்காக தெரிந்து கொள்கிறேன். அவனு சொல்லுவேன், நீங்க துதிச்சு துதிச்சு இந்த ஆலயத்தை கட்டணும். சீக்கிரமா இந்த ஆலயம் கட்டப்படணும். இந்த ஆலயம் துதிக்கிற இடம் எங்கேயோ அங்க கர்த்தர் வாசம் செய்வார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, கீழே நீங்க படிச்சீங்கன்னா 43:22, ஆனாலும் யாக்கோபே நீ, நல்ல கவனிங்க, துதிக்கிற ஜனம் கர்த்தரை தேடி கூப்பிடல. இன்னைக்கு துதிக்கிற ஜனம் என்ன பண்றாங்க? பிரச்சனையை பார்த்து தேவனை துதிக்கிறத மறந்துட்டாங்க. பிஸி, ரொம்ப பிஸி. ஆண்டவருக்கு பிஸி. இப்போ சர்ச்சுக்கு பிஸி, மீட்டிங்கு பிஸி. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? இப்போ என்ன பண்ண போற? நான் வரலன்னு சொன்னேன், நீ நான் கூட்டின வந்துட போற வண்டி வச்சு. வரலன்னா விட்டுறேன். இந்த பாஸ்ட்டுங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள விசுவாசியை கூட்டின்னு வரத்துக்குள்ள நல்ல வேலைடா சாமி. இந்த கிட்னிலாம் வெளியே ஆண்டவர் வச்சு பச்சிருந்தாருன்னா நமக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு டெய்லியும் போயிட்டு சேட்டுக்கரில் இந்த கிட்னி வச்சுக்கோ, 500 ரூபா கொடு, ஆட்டை வச்சுக்கோ, அதை என்ன பண்ண மூட்டு 2 வாரத்தை கழிச்சு திருப்பி ஆட்டை எடுத்து வச்சுப்போம். நம்மளாம் ரொம்ப மோசமானவங்க தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் உள்ள வச்சு தைச்சு விட்டார். ஆண்டவர் நம்மளாம் எவ்வளோ மோசமானவங்க தெரிஞ்சும் நம்மளை துதிக்கிறதுக்கு கூப்பிடுறார். இவர்கள் என் துதியை சொல்லுவாங்க. அட, என்ன மாதிரியே ஒரு அன்புங்க, என்ன மாதிரியே ஒரு விசுவாசங்க நம்ம மேல. இவங்க துதிப்பாங்க. இல்ல இவங்க துதிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, இவங்க ஆண்டவர் தேட மாட்டாங்க, இவங்க பாவி, இவங்க துரோகி, இவங்க துன்மார்க்கன் சொல்லட்டுமே உலகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியே ஆப்போசிட். இல்லை இவங்களை நான் நம்புறேன். அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நம்ம நம்பிக்கைக்குரியவர்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆமா, நான் கர்த்தர் தேர்ந்தெடுத்த சந்ததி. நான் ஐ எம் த சூசிங் த ஜெனரேஷன். நான் தான் ஆண்டருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. 42:9 நீங்க படிச்சீங்கன்னா கிட்ட வந்துச்சு 5 நிமிஷம் தான் இருக்குது. 42. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளை நானே அறிவிக்கிறேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தாதான், ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு நம்ம வந்து கிளம்பலான்னு பார்ப்போம். நோட்டீஸ் எடுத்துன்னு வருவாங்க சொந்தக்காரங்க பாருங்க, அவங்களுடைய கேரக்டர் பாருங்க. என்னவோ இவங்க வரலன்னா, நீங்க வரலன்னா கல்யாணமே நிறுத்திட்டா மாதிரி அவங்க நினைப்பு. வாங்குற நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம போலன்னா அவங்க தாலி கட்டுறதை நிப்பாட்டுற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சீக்கிரமா வந்துடுறேன், சர்ச்சு இருந்தா கூட பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை இருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்துடுறேன். நல்ல கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் வச்சுட்டு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஒரு வாரமும் உங்க ஆயுசு நாட்கள் குறையுதுன்னு அர்த்தம்.
ஐயோ, நீங்க 52 வாரம் வாழ வேண்டிய ஆளு ஒரு வாரம் சர்ச்சுக்கு நீங்க வரலன்னா 51 வாரம் தான் உங்களுக்கு. ஆயுசு பெருகணுமா, உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணு. நம்ம தாயும் தகப்பனை யாரு? நம்ம தாய் தகப்பனை யாருங்க? தெரியலையாப்பா நமக்கு. அவர் யாரு? நம்ம தாய் யாரு? உம்மா அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. நான் பாட்டே பாடல நான் நினைச்சா கூட இந்த ஸ்டீவன் பிரதருக்காக நான் பாட்டு பாட வேண்டியதா இருக்குது. அவர் வந்து உக்காந்து இந்த தாவிது மாதிரி கிட்டாரை வச்சுக்கின்னு என்னைய முறைச்சு பார்த்தேன். இவனா பாடுவானா? பாட மாட்டாடா. சொல்றாரு என்னவா? உம்மா அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மா அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. உம்மா அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடவா. உம்மா அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மா கூப்பிடவா. உம்மா அப்பான்னு கூப்பிட ஆசை. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா சொல்லமா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன கெஞ்சிவாதம் கொஞ்சிவாதம் அம்மான்னு சொல்லணும். என்ன ஏந்துவாதம் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு. என்ன கெஞ்சுவது கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உமா அப்பான்னு கூப்பிடுவேன், உமா அம்மா கூப்பிடுவேன். உமா அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. நான் நிறைய பாட்டு பாடிக்கினே இருப்பேன், நீங்க கேட்டுக்கினே இருப்பீங்க. அப்புறம் என்னை வந்து இப்போ அன்புவன பாஸ்டர் என்னை திட்டிக்கினே இருப்பார். அவர் பார்த்துக்கினே இருக்கார், பார்த்து கொண்டே இருக்கிறார். துதிக்கிற ஜனத்தை நீ எப்பொழுது விடுவாய்? வழி மேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். இங்க பின்னாடி பாக்குறாங்க, யோ நாங்க நிறைய பல்ப் ஏறி வச்சையா, நீ தான் பின்னாடி வந்து பல்ப் ஏறி வைக்கிற. உங்க பிரச்சனை என்னன்னா, விட்டுருவாங்களா? நமக்கு சுதந்திரம் கிடைக்குமா? கிடைக்காதா? இல்ல கொடி கிழிஞ்சிடுமா? ஏத்தனை கொடி 78வது வருஷமா 70. ஐயோ, நான் 78ன்னு போட்டு நான் காலையிலே என்ன பண்ண ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வந்துட்டேன். எத்தனை பேர் திட்டுறான்னு தெரில. இவன் தேச துரோகி, இவனுக்கு 78 தெரில இவனுக்கு. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு காரியத்தை நான் மாத்திரம் சொல்றேன். அதாவது தேவன் பாருங்களேன், ஆதியாகமம் 12:2 இதை மாத்திரம் நான் சொல்றேன். 12:2 உங்களுக்கு தெரியுமே, பைபிள் எடுக்காம தெரியுமே, பேசுவீங்களே, படிங்க. நான் உன்னை, நான் என்பவர் அவர், உன்னன்றது நான். ஆண்டவர் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார். எது பெரிய ஜாதி? உபாகமம் 4:7 தான் பெரிய ஜாதி. யார் துதிக்கிறாங்களோ எடுத்து படிங்க அந்த வார்த்தைய. உபாகமம் 4:7. அப்ப ஆண்டவர் இங்க இருக்கிறார். இன்னைக்கு 5 பேர் இன்னைக்கு காலையில வந்து காலை ஆராதனை பண்ணாப்புல, அப்புறம் ஸ்டுவர்ட் ஆராதனை பண்ணாப்புல, நம்ம பீட்டர் என்பதர் ஆராதனை பண்ணாப்புல, நம்ம மகாய ஆராதனை பண்ணாப்புல, கொசூருக்கு நான் வேற ஆராதனை பண்றேன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையில் என்ன சொல்றாருன்னா, நாம் துதிக்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? கிட்ட வந்துடுறாராம். நம்ம ஆண்டவர் என்ன பண்றாராம்? கிட்ட வந்துடுறாராம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையினுடைய ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குதுங்க. 18 19 சிஸ்டர் என்ன பண்றாருங்க? அப்போ நீங்க மனசு ஒழிஞ்சிச்சுனாவே போதும், ஆண்டவர் நம்ம பக்கத்துல வந்து நின்றுவார். நமக்கு மனசு கவலை, சில பேர் கவலைன்னு சொன்னாவே கண்ணீர் அப்படியே தண்ணி தொட்டி மாதிரி ஊத்தும், பத 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 பதன்னு ஊத்தும். என்னங்க பிரச்சனை சிஸ்டர்? ஐயோ ரொம்ப கவலை. கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்ட முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, கவலைப்படுறதுனால உன் மூஞ்சி கருத்துரும், ஐப்ரோ வந்து சுருங்கிடும். அந்த ஐப்ரோ போய் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
நான் வில்லு விட்டா மாதிரி பண்ணுவேன். கவனிங்க சார், நல்லா இருக்கிற மூஞ்சி சார் இது. அந்த ஐப்ரோ பண்ண ஒன்று பார்த்தா அப்படியே திருட்டு மூஞ்சி மாதிரியே மாறிடும், அப்படின்னு ஆகிடும். இதுக்கு வேற என்ன பண்ணுறது, பியூட்டி பார்லருக்கு. ஒரே பியூட்டி பார்லர், எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும், சம்பளம் வாங்குறது 9,000, பியூட்டி பார்லருக்கு 4,500 ரூபாய். மீதி 4,500 ரூபாய்க்கு என்ன பண்ணோம், புடவை கிட்ட வாங்கி எதனா செய்து பண்ண வேண்டியதான். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நொறுங்குண்ட இருதயத்துக்கு கத்த கிட்ட வந்துடுறார். அப்போ துதிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாராம், உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாருங்களா? அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இங்க இருக்கிறாருன்ட்டு? நம்ம நீங்க உங்க பிரச்சனை, நான் நிறைய பேச விரும்பல சார். நீங்க பேசினா என்ன திட்டுற மாதிரியே மூஞ்சி, எல்லாருடைய மூஞ்சி என்ன திட்டுற மாதிரியே இருக்கு சார். நீங்க பாக்குற பார்வையெல்லாம் பார்த்தா அப்படியே திட்டுற மாதிரியே இருக்குது. நான் அதிகமாக பேசல, முக்கா முடிஞ்சிச்சு. இப்போ நானும் பீட்டர் ராயன் பிரதரும் பாடின ஒரு பாட்டை நாங்கள் பாட போகிறோம். நாங்கள் எழுதின பாட்டு யூடியூப்ல KWPC டிவின்ற ஒரு சேனலில் இருக்குது. நிறைய பாட்டு பாடியிருக்கிறோம். பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலனாலும் கேளுங்க. பிடிக்கலனாலும் எங்களை திட்டின்னு யாருன்னா அமுச்சு விடுங்க. என்ன ஸ்கேல் எனக்கு தெரியலையே, 2ஆ? 2. இப்போ இன்னொரு விஷயம் கேளுங்களேன். இந்த திருட்டு கும்பல் ஒன்று இருக்குது, இந்த ஆராதனை பண்ண வருது. இவருக்கு 10 மார்க்கு, இவருக்கு 5 மார்க்கு, காலையில் வந்தவருக்கு 100 மார்க்கு. எங்களுக்கெல்லாம் மார்க் போடவே ஸ்கூல்லேயே மார்க் இல்லை, அதனால தான் 0 போட்டு விட்டாங்க. இந்த மார்க்கெல்லாம் போடக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. இன்னைக்கு எவ்வளோ தூரம் இன்னைக்கு ஆராதிச்சிருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் லாஸ்ட்டாக அந்த பாட்டை மட்டும் பாடிட்டு, அன்புக்குரியவர் எங்கள் அண்ணன் அன்புவாணன் ஐயா கிட்ட குத்துறோம். ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு, நல்லா கவனிங்க, ஒரு ஆள்வீனை நான் பார்க்கும்போது ரொம்ப நான் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆண்டவருக்காக எழும்பி நின்று ஓடுறது, மான்கால்கள் கர்த்தர் கொடுத்து, இவ்வளோ பலவீனத்திலும் எழுந்து உங்களெல்லாம் கூட்டி சேர்த்து, நல்ல வேலை. நான் ஒன்று சொல்லுவேன், அது கெனசரத்து ஆண்டவருக்கு கெச்சமன தோட்டத்திலே 2 பேர் இழுத்து ஜெபம் பண்ண முடியல. 2 பேர் 10 தூங்கிட்டானுங்க. இத்தனை பேரும் கூட்டின்னு உங்களை ஆராதனை பண்ண வச்சார். அதுவே பெரிய கிருபை. ஆண்டவர் கூட 2 பேர் போறதுக்கு ஆள் இல்லை. கெனசரத் மினிஸ்ட்ரியின் மூலியமா இன்னைக்கு வைத்து, அது மாத்திரம் இல்லை, ஊழியம் வைக்கலாம். ஆனால் ஊழியம் வைக்கிறதுக்கு இடத்தை திறந்து தந்து இன்னைக்கு உங்களெல்லாம் கூட்டின்னு இன்னைக்கு வச்சிருந்த எப்போ பார்த்தாலும் அவர் என்ன சிந்திக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. அமைதியாகவே இருப்பார், எங்கே பார்த்தாலும் அமைதியாக தான் இருப்பார். அவர் ரொம்ப காமாக இருந்ததை நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி இருப்பாரு தெரியல. யோ பாயா நீ வேற அப்படின்ற மாதிரி இருக்கு. தரம் சுயத்தில ஓடின, திறமையில் வாழ்ந்த, எல்லாம் செய்து பார்த்து முடியவில்லையே. சுயத்தில ஓடின, திறமையில் வாழ்ந்த, எல்லாம் செய்து பார்த்து முடியவில்லையே. நீர் ஏதாவது செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில், ஏதாவது செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில். நீ தந்த வாழ்க்கை என்று நான் சொல்லிட வேண்டும், நீ தந்த வாழ்க்கை என்று நான் சொல்லிட வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் உமக்காக நான், ஏதாவது செய்ய வேண்டும் உமக்காக நான், ஏதாவது செய்ய வேண்டும். உறவை நம்பின, உலகத்தை தேடின, மோசம் போய் நான் கைவிடப்பட்டேன். உறவை நம்பின, உலகத்தை தேடின, மோசம் போய் நான் கைவிடப்பட்டேன். மனிதர்கள் என்னை தூக்கி வீசிடும் போது, மனிதர்கள் என்னை தூக்கி வீசிடும் போது, நான்
வேண்டும் என்று சொல்லி என அணைத்து கொண்டீங்க. நான் வேண்டும் என்று சொல்லி என அணைத்து கொண்டீங்க. ஏதாவது 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 செய்ய வேண்டும் உமக்காக நான். ஏதாவது செய்ய வேண்டும் உமக்காக நான். ஒரே ஒரு அரை நிமிஷம் இருக்குது. நீங்க எல்லாம் பாண்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? எல்லாம் ஏதாவது. இவ்வளவு நேரம் நான் ஜப்பான்லயே பாடணும். நாங்க பாடணும். இவ்வளவு நேரம் தமிழ் பாடுங்க. 1 2 3 4. ஏதாவது 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 செய்ய வேண்டும் உமக்காக நான். 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 உறவை நம்பின உலகத்தை தேடின மோசம் போய் நான் கைவிடப்பட்டேன். உறவை நம்பின உலகத்தை தேடின மோசம் போய் நான் கைவிடப்பட்டேன். மனிதர்கள் என்னை தூக்கி வீசிடும் போது, மனிதர்கள் என்னை தூக்கி வீசிடும் போது, நான் வேண்டும் என்று சொல்லி என்ன அணைத்து கொண்டீங்க. நான் வேண்டும் என்று சொல்லி அணைத்து கொண்டீங்க. கரங்களை தட்டினம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜனை, பரிசுத்தரை, தேவாதி இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளால எல்லாம் சத்தமா 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 தேவாதி தேவன் இருக்கிற இடத்துல துதிக்கிற சத்தம் ஆளுகை செய்யும். நல்ல நல்ல எல்லாம் எல்லாம் நல்ல கையை தட்டி நல்ல சத்தமா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது துதிக்கிற ஜனமாய் கர்த்தர் உயர்த்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் நல்ல தகப்பனே, ஆமென். ஒன்று 45 முடிக்கிறேன்ட்டு 1:50 அவர் முடிச்சதுனால அவர் ஒரு சாங் ஒன்று விட்டுட்டார். அந்த சாங் வந்து ஒரே ஒரு சரணம் மட்டும் அவர் பாடணும். அடைக்கப்பட்ட கதவு அது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாரு. அந்த ஒரு சரணம் மட்டும் பாட்டோம். ஏன்னா பசிக்கும் நமக்கு. இப்போ அடைக்கப்பட்ட கதவு எல்லாம் திறக்கும். டியா மாதிரி பாக்குறாங்க ஒரு மாதிரி இன்னும் பார்த்த போச்சு இருக்கு. அடி உடைத்திட பலருண்டு, ஒரு வக்கையாருண்டு, சதி செய்து தூற்றிட உலகம் உண்டு. உனக்கு குறித்ததை தடுத்திட முடியுமா? உனக்கு குறித்ததை தடுத்திட முடியுமா? முடங்கிய உன் வாழ்க்கை மூளைக்கல்லை மாறுமே. முடங்கிய உன் வாழ்க்கை மூளைக்கல்லை மாறுமே. ஜபமே உங்கள் ஜெயமே, ஜபமே உங்கள் ஜெயமே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரவே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரவே. அடைக்கப்பட்ட கதவுகள் மறுபடி திறக்கும், மூடப்பட்ட வாசல் எல்லாம் முன்னேற துடிக்கும். சொல்லமா? அடைக்கப்பட்ட கதவுகள் மறுபடி திறக்கும், மூடப்பட்ட வாசல் எல்லாம் முன்னேற துடிக்கும். ஜபமே உங்கள் ஜெயமே, ஜபமே உங்கள் ஜெயமே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரவே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரவே. மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கதவை அடைக்கலாம், மனதன்
இயேசு ஒன்று பிறப்பதற்கு மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கதவை அடைக்கலாம். மன்னவன் இயேசு ஒன்று பிறப்பதற்கு உன்னை வெறுத்தவர்கள் வந்து நிற்கும் வாசலாய், உன்னை வெறுத்தவர்கள் வந்து நிற்கும் வாசலாய் மாறுவது நிச்சயம் விடுதலை சத்தியம். மாறுவது நிச்சயம் விடுதலை சத்தியம். ஜெபமே உங்கள் ஜெயமே, ஜெபமே ஜெயமே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரமே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரமே. அடைக்கப்பட்ட கதவுகள் மறுபடி திறக்கும், மூடப்பட்ட வாசல் எல்லாம் முன்னேற துடிக்கும். சொல்லமா? அடைக்கப்பட்ட கதவுகள் மறுபடி திறக்கும், மூடப்பட்ட வாசல் எல்லாம் முன்னேற துடிக்கும். ஜெபமே உங்கள் ஜெயமே, ஜெபமே உங்கள் ஜெயமே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரமே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரமே. மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கதவை அடைக்கலாம். மன்னவன் இயேசு ஒன்று பிறப்பதற்கு மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கதவை அடைக்கலாம். மன்னவன் இயேசு ஒன்று பிறப்பதற்கு உன்னை வெறுத்தவர்கள் வந்து நிற்கும் வாசலாய், உன்னை வெறுத்தவர்கள் வந்து நிற்கும் வாசலாய் மாறுவது நிச்சயம் விடுதலை சத்தியம். மாறுவது நிச்சயம் விடுதலை சத்தியம். ஜெபமே உங்கள் ஜெயமே,